இப்போ உடல் ஊனமுற்றவங்க, நாங்க சிம்ம ராசிங்க, எங்களுக்கு உடல் ஊனம். சனி என்ன பண்ணுவார்? பெருசா கெடுக்கவே மாட்டாருங்க. கவலையே பட வேண்டாம். என்ன நீங்க என்ன வேலை செய்றீங்க, அந்த வேலையில கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உழைப்பு அப்படின்றத அதிகமா போடுங்க. அவ்வளதான். மத்தபடி வேற எதுவும் கவலைப்பட வேண்டியதில்ல. ஆரோக்கியத்தில கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. "அம்மா நாங்க திருநங்கைகள்மா, திருநம்பிகள்மா, நாங்க சிம்ம ராசிம்மா, எங்களுக்கு என்னாது பிரச்சனை வருமா?" அப்படின்னா தேவையில்லாத பழிச்சொல் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அந்த பழிச்சொல் வரத்துக்கு நீங்களே காரணமா இருந்துறாதீங்க. "நான் இவ்வளூண்டு தப்பு தாம்மா செஞ்சேன். அது கண்ணு, மூக்கு, காது, வாய் வச்சு பெருசாக்கிட்டாங்கம்மா." அந்த மாரி வாய்ப்பு உண்டு. நம்ம ஏன் இவ்வளூண்டு தப்பு செய்வானே? செய்ற வேலையே நமக்கு வேண்டாம். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருந்தோம் அப்படின்னா, எந்த விதத்திலயும் கெடுபலன்கள் உங்களுக்கு கிடையாதும்மா. புரியுதுங்களா? வயது வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு 70 பிளஸ் ஆகுது. 80 பிளஸ் ஆகுது. நாங்க சிம்மம். எங்களுக்கு என்னம்மா வரும்? எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும். ஆல்ரெடி சர்க்கரை இருக்கு அப்படின்னா, அந்த சர்க்கரை கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆவறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி பிபி இருக்குன்னா, அது ஃப்ளக்சுவேட் ஆவறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணணும்? நல்ல டைம்க்கு சாப்பாடு சாப்பிடுங்க. சின்ன சின்ன உடல் சார்ந்த உபாதைகள் வருது அப்படின்னா, உடனே வைத்தியம் பண்ணிக்கோங்க. எந்த விதமான ப்ரெஷர்ஸையும் பேரன வந்து பார்க்க விடமாட்டேங்கிறாளே மருமக, பேத்திய பார்க்க விடமாட்டேங்கிறாளே, எங்கள விட்டு பிரிச்சு வைக்கிறாளே, அப்படிலாம் பெருசா யோசிக்காதீங்க. ஆளாக்கிட்டோம். அவங்க வாழ்க்கைய அவங்க பார்த்துக்கிறாங்க. அவங்க பிள்ளைய அவங்க பார்த்துக்கிறாங்க. நம்ம ஏன் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்கள ஆளாக்கி, பிள்ளைங்கள வந்து நல்லா சக்சஸ் பண்ணி குடுத்துட்டு, இன்னும் பேரன் பேத்திய பத்தி கூட நம்ம ஏன் கவலைப்படணும்? ராமா, கிருஷ்ணா, கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு கோயில்ல போய் உட்காருங்க. அப்படின்னா நெறைய நல்லது உங்களுக்கு நடக்கும்மா. அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.